வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி ஃபுல் ரிவ்யூவாக பார்க்க போகிறோம். நல்லா இருந்ததுங்க இந்த வாரம் மண்டே நைட்டா. மறக்காமல் முதலாக ரெஸ்லிங் கிங் தமிழுக்கு வந்திருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா தினமும் போகிற ரெஸ்லிங் செய்திகளை தாய்மொழி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. ஓப்பனிங்கே நம்ம சோலோ சிக்காவாக இருக்கார்ல, ஜஸ்ட் மியூஸ் டே ஒன் ஜஸ்ட் மியூஸ். நான் இந்த அளவுக்கு கேவலமாக பாடுறேன். இந்த மாதிரி சோலோ சிக்காவும் பார்த்தீங்கன்னா ஜேவுஸோடைய தீம் மியூசிக்கை கேவலமாக பாடிக்கிட்டே வராரு. இதை பார்த்துட்டு இருந்த ஜேவுஸ் சும்மா இருப்பாரா, இப்போ ரிங்குக்குள்ளே வராரு. இப்போ சோலோ சிக்காவுக்கும் பிளட் லைனுக்குமான பிரச்சனை முடிஞ்சிருச்சு. ஆனாலும் முதல்ல இருந்து கிளாஸ்லேருந்து ஆரம்பிப்போன்னு சொல்லி சோலோ சிக்கா வந்து நிற்கிறதுனால கடுப்பாயிட்டாரு ஜேவுஸோ. என்னையா பிரச்சனை, உனக்கு என்ன தான் வேணும்? இப்போ ஜேவுஸோ பார்த்து சோலோ சிக்கா என்ன சொல்கிறாருன்னா, நீ எப்படி இருந்து தெரியுமா ஒரு காலத்தில், நீ பிளட் லைனை விட்டு வெளியே போனதுக்கப்புறமா ராயல் ரம்பிள் வெற்றி பெற்ற, ரெஸ்ல்மேனியாவில் குந்தரை பீட் பண்ண, ஹெவி வெயிட் சாம்பியனான, பிளட் லைனு கூட சேர்ந்த உடனே டாக் டீமாக மாறிட்ட. இதெல்லாம் உனக்கு தேவையா தம்பி? சாரி அண்ணா. ஏன்னா சோலோ சிக்காவுக்கு ஜேவுஸும் அண்ணா. ஆனால் பார்க்கறதுக்கு ஜேவுஸோ தான் தம்பி மாதிரி இருக்கார்ல. என்னுடைய பிக் பிரதர், நீ வந்து சிங்கிளாக இருந்தால் நல்லா இருப்பேன், பிளட் லைன் கூட சேர்ந்து நாசமாக போயிட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் இது எல்லாத்துக்குமே எது தரப்பாக தான் பார்த்தீங்கன்னா ஜேவுஸோ சொல்கிறாரு. ஏன்னா எனக்கு ஃபேமிலி வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது, ஃபேமிலி வந்து என்னை காப்பாட்டுது, பிளட் லைன் தான் என் உசுறு நாடி எல்லாமே சொல்கிறாரு. பட் நான் சோலோ சிக்காவை சொல்கிறாரு, நீ இன்னும் வந்து ரோமனுக்கு அடிமையாக தான் இருக்கிற, தனியாக இருந்தால் தான் உன்னுடைய திறமை வந்து தெரியும் அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டேக்காரு. இவங்க ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதம் அதிகமாகும் போது இவங்களுக்குள்ள ஒரு டீல் போட்டாங்க. இன்னைக்கு நடக்க போகிற மண்டே நைட்டால மெயின் ஈவெண்ட்ல பார்த்தீங்கன்னா சோலோ சிக்காவுக்கும் ஜேவுஸுக்கும் ஒரு மேட்ச் நடக்குதுங்க. இதில் ஒரு வேலை, சப்கோர்ஸ் இதில் ஜேவுஸை தோத்துட்டாருன்னா பிளட் லைன் விட்டு வெளியே வந்துடணும், அவரோட கேரியரை தனியாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறது ரூல்ஸு. ஒரு வேளை சோலோ சிக்காவா தோத்துட்டாருன்னா நெக்ஸ்ட் வீக் ரோமன் ரெயின்ஸ் வந்து மண்டே நைட்டாக வருவாராம். அப்போது ரோமன் ரெயின்ஸ் கிட்ட சோலோ சிக்காவை பிளட் லைனில் சரண்டர் பண்ணிடுவாங்க. அப்போது சோலோ சிக்காவா ரோமன் ரெயின்ஸ் கிட்ட சேர்ந்து தான் ஆகணும். இப்படி ஒரு டீலை போட்டு இன்னைக்கு ரெண்டு பேருக்குள்ள ஒரு மேட்ச் நடக்க போகுது. சரி, அதில் யார் வெற்றி பெற போகிறா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் மக்களே, நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா மெக்சிகோ சிட்டியில் WWE வந்து ஒரு மண்டே நைட்டாக நடத்த போகிறாங்க. அதில் ரோமன் ரெயின்ஸ் எதிர்த்து ஒரு மெக்சிகன் ரெஸ்லர் தான் மோத போகிறாங்க. இதை பற்றி நம்ம ரெஸ்லிங் கிங் தமிழில் ஒரு அப்டேட் வீடியோவை போட்டுருவோம். நம்ம சேனல் அனதர் சேனலை ஃபாலோ பண்ணலைன்னா நம்ம சேனல் லோகோவை கிளிக் பண்ணுங்கள். அதில் நம்மளுடைய அனதர் சேனல்ஸ் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பெண்டா வந்து ஒரு ஓப்பன் டாக்காக ஒரு வீடியோ போட்டிருக்காருங்க. அதில் பெண்டா தான் வெற்றி பெற்று ரோமன் ரெயின்ஸ் கூட மெக்சிகோ சிட்டியில் நடக்கப்புறம் மண்டே நைட்டால் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறாராம். அதை பற்றி ஒரு ஸ்பெஷல் ப்ரோமோவாக பெண்டா போட்டிருக்காரு. நடந்தால் நல்லா தான் இருக்கும். சரி, இப்போது மெயினான மேட்ருக்கு வருவோம். இப்போது மேட்ச் ஆரம்பிக்குது. பெண்டாக்கும் லரோரி கிட், இவர் வந்து AAA சேர்ந்த ஒரு ரெஸ்லர். அங்கே பார்த்தீங்கன்னா மிக்சர் டாக் டீம் சாம்பியனாக இருக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இப்போ நடக்க போகுது. இந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே பேக் ஸ்டேஜாக காட்டுறாங்க. ஜே ஊசோ நடந்து போகும்போது ஜிம்மி ஊசோ இவரை பார்த்து கட்டி பிடிக்கிறாரு. இப்போ ஜேக்கப் வந்து கத்துறாருங்க, எதுக்கு நீ தேவையில்லாமல் இப்படி ஒரு டீலை போட்ட அப்படின்னு. படனா இவர் கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறாரு, நீங்கள் இருக்கும்போது நான் கண்டிப்பாக வந்து இந்த மேட்ச்சில் வெற்றி பெறுவேன், வெற்றி பெற்று சோலாவை நம்ம டீமுக்குள்ளே கூட்டிகிட்டு வருவேன்னு. அவனும் என்னுடைய பிரதர் தானே அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஆனால் சோலோ விஷயத்தில் நம்ம தலையிடாமல் இருக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி ஜேக்கப் சொல்கிறாரு. ஆனால் இவங்க சொல்கிறத கேட்கல. நம்ம சோலோ சிக்காவை பார்த்து நிறைய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஆட்டு வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு நமக்கு தெரியும். அதனால் இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்லிட்டாரு, நான் இதில் தலையிட போகிறது இல்லைப்பா, இன்றைக்கி வேணும்ல நீ ஆச்சு சோலோவாச்சு, நான் இதில் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. பட் ஆனால் ஜிம்மி ஊசோ ஒரு விஷயம் சொல்கிறாரு, கவலைப்படாத பிரதர், இன்றைக்கி நீ வந்து சோலோ சிக்காவை பீட் பண்ணதுக்கு என்னால் முடிஞ்ச உதவி நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸாக பார்த்தீங்கன்னா ஜே ஊசோட்ட சொல்லியிருக்கிறாரு. அப்போ சீட்டிங் பண்ண போகிறாங்க. சரி, அப்போ மெயினான மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இந்த லலோரி கிட்டுக்கும் பெண்டாக்குமான மேட்ச். ஆக்சுவலி இந்த லலோரி கிட்ட பார்க்கும்போது ஒரு சைடு பார்க்க சிங்காரமாக இருக்காரு, இன்னொரு பக்கம் கலிஸ்டோ மாதிரி இருக்கிறாரு, எல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கார்ல. எனக்கு என்னமோ இவரோட முகத்தை பார்க்கும்போது பவர் ரேஞ்சர்ஸோடைய கேரக்டர் மாதிரி இருக்குதுங்க. சரி, இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீனாக பெண்டா பார்த்தீங்கன்னா லலோரி கிட்ட பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றுட்டாரு. முதல் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா முதல் ஆளாக பெண்டா செலக்ட் ஆகிருக்காரு. இதுக்கப்புறமா மற்ற கண்டென்ட்லாம் செலக்ட் ஆனதுக்கப்புறமா அவங்களில் ஒருத்தர் கூட இவர் மோதுவார். சரி, அதுக்கான நாட்கள் இன்னும் நிறைய நாட்கள் இருக்குது. சரி, அதுக்காக வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படியே பேக் ஸ்டேஜில் விஷன் டீமாக காட்டுறாங்க. பிரான் பிரேக்கர் செம கடுப்பில் இருக்கார்ல. நான் கூட ஆஸ்தின் தெரிவி பார்த்தீங்கன்னா மேக்ஸின் டெர்பி கூட குஜலாம்பலாம் இருக்கிறார்ல, அதை பார்த்து கடுப்பில் இருக்காருன்னு நினச்சேன். ஆனால் அவருடைய டென்ஷனே வேறு. இன்றைக்கி அகிரா தொசாவை கூட பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ஸ் மேட்சாக ஆஸ்தின் தெரி மோத போகிறாரு. அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இவர் மெயினான விஷயத்தை பற்றி பேசுகிறாரு.
அதாவது ஓபா ஃபெமியோ வந்து இப்போ ஃபியூச்சர் ஆஃப் த டபிள்யூடபிள்யூன்னு சொல்கிறாங்க. ஆனால் பிரான் பிரேக்கர் தான் ஃபியூச்சர் ஆஃப் த ரெஸ்லிங் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஊர் முழுக்க பார்லிமெண்ட் டம்பராக போட்டுட்டு இருந்தார். ஆனால் இப்போ பிராக் லெஸ்னரே இவர் தான் ஃபியூச்சர் ஆஃப் த ரெஸ்லிங் கம்பெனின்னு சொல்லிட்டார்ல, அதை வச்சு தான் எல்லாரும் சொல்கிறாங்க நீங்கள் இதுக்கப்புறமா ஃபியூச்சர் ஆஃப் த ரெஸ்லிங் கம்பெனி கிடையாது, பிராக் லெஸ்னரே சொல்லிட்டாரு ஓபா ஃபெமி தான் இதுக்கப்புறமா ஃபியூச்சர் ஆஃப் த ரெஸ்லிங் கம்பெனின்னு சொல்லும்போது பிரான் பிரேக்கருடைய முகம் அப்படியே மாறுது. சரி, இப்போ மெயினான மேட்ருக்கு வருவோம். இந்த விஷன் டீமோடைய ஆக்ஷன், பிரான் பிரேக்கர் நான் சொன்ன மாதிரி தாங்க மனுஷன் செம்ம டென்ஷனில் இருக்காரு, எதையோ பற்றி யோசிச்சே இருக்காரு. தனக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பெல்லாம் இன்னொருத்தன் தட்டி போயிட்டு இருக்கானே, விஷன் டீமில் போட்டு நான் மாமா வேலை பார்க்க விட்டுட்டீங்களாடா, அவன் வேற குசலமாக பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற நினப்பு மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும்ல. என்ன பாருங்கள், இந்த மனுஷன் அப்படி நிற்காரு. இவங்க ரெண்டு பேரும் குஜலாம்பாலாக இருக்கிறாங்க. இதில் மேட்ரு என்னன்னா, இவங்க ரெண்டு பேருக்குமே தனித்தனியாக வேற ஒரு ஆளுங்க இருக்குது. இங்கே இவங்க ரெண்டு ஒரு ஆள் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இதில் ஆஸ்டின் தெரியும் ரொம்பவே க்ளீனாக அகிரா தோசாவை பீட் பண்ணதுக்கப்புறமா சேர் எடுத்து அகிரா தோசாவுடைய கழுத்தை உடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணதுக்காக வந்து நிற்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல லைட் ஆஃப் ஆகுதுங்க. பூ அப்படின்னு ஒரு சத்தம். எஸ், அந்த இடத்துக்கு நம்ம ஓபா ஃபெமி வந்துட்டாரு. நான் இருக்கிற இடத்துல நான் தானே கெத்து. ஓபா வரும்போது அதை ஜெயண்டிக்கா டபிள்யூபிள்யூ காட்டுறாங்க பார்த்தீங்களா, அங்கே தான் நிற்கிறாங்க. ஓபாவும் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க. அந்த மனுஷன் உண்மையிலேயே உடம்பை மெருகத்தின்னு ஆல்ரெடி சொன்னது தான். ஓபா உடம்பை கொஞ்சம் ஃபிட் ஆகணும்னு நல்லாவே ஃபிட் ஆகியிருக்காரு. இந்த போர்ஷனில் பாருங்கள், உடம்பை பார்த்தீங்கன்னா நல்லாவே மெருகேற்றிருக்காரு. டபிள்யூபிள்யூ வரும்போது தொந்தியங்கத்தியமாக ஆள் பார்க்க ஹைட் அண்ட் வெயிட்டாக இருப்பார், ஆனால் உடம்பு ஃபிட்டாக இருக்காது. இப்போ நல்லாவே ஃபிட் பண்ணியிருக்காரு. இதை விட பயங்கரமாக ஃபிட் பண்ணணும். அப்போ தான் ஃபியூச்சர் ஆஃப் த ரெஸ்லிங் கம்பெனியை நாங்கள் ஏற்றுக்க முடியும். இப்போவே ஏற்றிக்கிட்டோம், பட் ஆனால் இதை விட ஃபிட்டாக இருக்கணும், அது நல்லா இருக்கும். ரோமன் ரெயின்ஸ் மாதிரி மசில்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா உண்மையிலேயே ஓபா ஃபெமி சூப்பராக இருப்பார். இப்போ பிரான் பிரேக்கரும் ஓபா ஃபெமியும் ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கும்போது எங்கேருந்து தான் இவனுங்களாம் வரானுங்கன்னு தெரியல. ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்தினானுங்க. இன்றைக்கி சண்டை போடக்கூடாது, இன்றைக்கி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃப்ரி அப்புறம் பேக் ஸ்டேஜில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்தினோன்னே பிரான் பிரேக்கரும் ஓபா ஃபெமி அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. கூடிய சீக்கிரமே இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் எப்போ நடக்கும் அப்படிங்கிறத டபிள்யூடபிள்யூ கன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். கைஸ், அதுக்கப்புறமா ரேமஸ்டேரியோடைய நேரம். ரேமஸ்டேரியோ பார்த்தீங்கன்னா பேக் சீட்டிலேருந்து ஒரு ப்ரோமோ கொடுத்துட்டு இருக்காரு. ரேமஸ்டேரியோ எல்லாரும் பாராட்டியிருக்காங்களாம். பிகாஸ் லூச்சா லிபரேட்டர் எல்லாரையுமே சேர்த்து அவங்களுக்காக ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி அவங்கள ஒருத்தர் ரோமன் ரெயின்ஸ் கூட மோதுற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காருல, அதனால் எல்லாருமே ரேமஸ்டேரியோவை பார்த்து பாராட்டிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டிராகன் லீ வராரு. நீங்கள் பண்ணியிருக்கிறது நல்ல விஷயம், அதுலேயும் இவரோட பேரை ஆட் பண்ணியிருக்காருல்ல, அதனால் அதை நினச்சி சந்தோஷப்படும் போது அந்த இடத்துக்கு டாமினிக் மிஸ்டீரியோ வராரு. என்ன எங்கள் சட்டம், என்னங்க சத்தம், என்ன லூச்சா லிபரேட்டர்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் சேர்த்துருக்கீங்க, ஆனால் பெஸ்ட்டு லூச்சா லிபரேட்டர் நான் தான். என்ன சேர்க்கலை, நான் லூச்சா லிபரேட்டர் கிங்கு ட்ரிபிள்யூடைய சாம்பியன் அப்படின்னு சொன்னாலும் நான் சேர்த்துருக்கிறது எல்லாருமே ஒரிஜினல் மெக்சிகன் ரெஸ்லர்ஸ், அதாவது அவங்க முகத்தை காட்டாத மெக்சிகன் ரெஸ்லர்ஸ். நீ முகத்தை காட்டிட்டு தெரியுற, அதுவும் என் புள்ளன்னு சொல்லிட்டு தெரியுற அப்படின்னு சொல்லிட்டு ரே மிஸ்டீரியோ டாமினிக் மிஸ்டீரியோ பார்த்து திட்டுறாரு. அப்போ இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு சலசலப்பு ஏற்படுது. இதன் விளைவாக இன்னைக்கு டிராகன் லீக்கும் டாமினிக்கும் ஒரு மேட்சுங்க. இதில் ஒரு வேளை டாமினிக் வெற்றி பெற்றுட்டார், ரே ஃபீனிக்ஸுக்கு பதிலாக அந்த இடத்துல மோதுவார். ரே ஃபீனிக்ஸ் இல்லைங்க, டிராகன் லீக்கு பதிலாக மோதுவார். இந்த ரே ஃபீனிக்ஸு, டிராகன் லீ இவங்க எல்லாருமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கானுங்களா. எனக்கும் பேரை மாற்றி மாற்றி சொல்கிறதா இருக்குது. இல்லாட்டா மட்டுமே ஒழுங்காக சொல்லிடுவான்னு சில பேர் சொல்கிறது எனக்கு புரியுது. பட் இருந்தாலும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தானேப்பா இருக்காங்க. அதுக்கப்புறமா ஸ்டெஃப்னி வால்கேரோடைய நேரம். ஸ்டெஃப்னி வால்கேரை பொறுத்த வரைக்கும் இப்போ சம்மஸ்லமுக்கு அப்புறமா நடந்த மொஞ்சனேட்டில் அவங்க ரிட்டர்னாக இருந்தாங்க. இன்றைக்கி அதை பற்றி பேசுறதுக்காக வராங்க. அக்கா வழக்கமாக பார்த்தீங்கன்னா பிகினி ட்ரெஸ் போட்ட மாதிரி வருவாங்க, ஆனால் இன்றைக்கி அதை விட அதாவது அடக்க உடக்கமாக தான் வந்துருக்குறாங்க. ஆனால் இந்த அடக்கம் உடக்கம் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குது. ஏக்கா, நான் கண்டிப்பாக இந்த ஆஃப் ஸ்க்ரீனில் ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். நீ பார்க்கறதுக்கு குஜலாம்பால இருக்கக்கா. உண்மையிலேயே நீ சோப்பு போட்டு குளிக்கிறியா இல்லை சந்தனக்கட்டையை போட்டு குளிக்கிறியான்னு தெரியல. இந்த ட்ரெஸ்ஸு உனக்கு உண்மையிலேயே செமையாக இருக்குது. போக்க பார்த்தா உன்னுடைய கனவு கண்ணீர் லிஸ்ட்டில் நானும் வந்து சேர்ந்துடும் போல இருக்குது. இப்போ நிறைய பேருக்கு ஸ்டெஃப்னி வால்கரையும் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அந்த அக்கா பார்க்கறதுக்கு குஜலாம்பாலாம் இருக்கிறாங்க. சரி தானேப்பா, கரெக்டு தானே, அக்கா பார்க்கறதுக்கு நல்லா இருக்காங்க. அக்கா தான்ப்பா சொல்லியிருக்கேன், தப்பா எதுவுமே சொல்லலை, தெரியல. சரி, இப்போது மெயின் மேட்ருக்கு வருவோம். பெகிலீச் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. பெகிலீச்சுக்கும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் பிரச்சனை. யாரே லிவ் மார்கன் கூட மோத போகிறா, அதுதான் பிரச்சனை. இவங்க ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குற மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்குது. மேபி இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு மேட்ச் வச்சு வெற்றி பெறவங்க பார்த்தீங்கன்னா லிவ் மார்கன் எடுத்து மோதலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட டபிள்யூ கன்ஃபார்ம் பண்ணலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படியே பேக் ஸ்டேஜுக்கு போகணுன்னு வைங்களேன். எல்ஐ நைட்டுடைய நேரம். எல்ஐ நைட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ரோமன் ரெயின்ஸை பற்றியும், ரோமன் ரெயின்ஸ் வந்து வாட்சை பற்றி பேசினார்ல அதை பற்றியும் பேசுகிறாரு. அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா சோலோ சிகவா வருகிறாரு. நான் பாரு எல்ஐ நைட்டு
நான் சொல்கிறேன் தப்பாக நினைக்காத, ரோமன் ரெயின்ஸோட விஷயத்துலலாம் வந்து நீ தலையிடாத. பிகாஸ் இன்றைக்கி நடக்க போகிற மண்டே நைட்டால் நான் வந்து ஒரு மெயினான மேட்ச் விளாட போகிறேன். ராய்ஸ்கி இல்லை, அவன் இருந்து தான் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பான், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லும்போது எலினேட் சொல்கிறாரு, இது உன் குடும்ப பிரச்சனை, உன் குடும்ப பிரச்சனையில் நாடகத்தில் நான்லாம் வந்து தலையிட மாட்டேன், நீ ஜெயிச்சா தோத்தானா போ, அவனுக்கு என்ன வேணாலும் பண்ணட்டு, நான் வரமாட்டேன், உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எலினேட் சொல்லிட்டாரு. ஸோ இன்றைக்கி மெயின் ஈவெண்ட்டாக நடக்க போகிற மேட்ச்சில் என்ன நடந்தாலும் எலினேட் வரமாட்டாராம். அதன் பின்னர் ட்ரிபிள்ஏவுடைய மெகா சாம்பியனான டாமினிக் மிஸ்டீரியோ ஒரு சிங்கிள்ஸ் மேட்சாக டிராகன் லீயை எதிர்த்து மோதுகிறார். இதில் ஒருவேளை டாமினிக் மிஸ்டீரியோ வெற்றி பெற்றுவிட்டால் டிராகன் லீயோடைய இடத்துல அந்த ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் கண்ட்ரி மேட்ச் இருக்குல்ல, அதில் இவர் செலக்ட் ஆயிடுவார். சரி, மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. ஆடி மாதத்தில் மழை பெய்யுறது அதிசயம்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி டாமினிக் மிஸ்டீரியோவை இன்னைக்கு பீட் பண்ணியிருக்காரு டிராகன் லீ. அடட, என்ன ஒரு ஆச்சரியக்குறி இல்லை. சரி, இந்த மேட்ச் வெற்றி பெற்றதுக்கப்புறமா செலப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பின்னாடி பூதம் மாதிரி வந்து நிற்கிறாரு பிக்காஸ் போன வாரம் ஜெவன் ஓவன்ஸை அடித்திருந்தார் அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயந்தான். இன்றைக்கி ஒரு மான்ஸ்டர் மாதிரி வந்து டிராகன் லீயை அடிக்கிறாரு. பிகாஸ் ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கிறதுனால சின்ன சின்ன ரெஸ்லர்ஸை அட்டாக் பண்ணும்போது அவர் ஒரு ஜெயான்ஜெட்டிக்காக நமக்கு தெரிகிறாரு. அதனால தான் WWE இதை பண்ணியிருக்காங்க போல இருக்குது. சரி, மாறி மாறி அடிச்சுக்கோங்கன்னு பார்த்தா இவர் மட்டும்தாங்க டாமினேட் பண்ணுறாரு. அதாவது சுருட்டு மாதிரி சுருட்டி போட்டார். அந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா டிராகன் லீ மட்டையாயிட்டார். தன்னுடைய பவர் என்ன, வில் பவர் என்ன அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா எனக்கு பிக்காஸ் காட்டியிருக்காரு. சரி, இதோட முடிஞ்சுதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. பிகாஸ் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போகும்போது ஜெவன் ஓவன்ஸ் வராரு. போன வாரம் என்னை அடிச்சிருப்பல்ல, அதனால் என்னை அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஜெவன் ஈவன்ஸ் பார்த்தீங்கன்னா இவர் அட்டாக் பண்ணும்போது ஜெவன் ஈவன்ஸையும் ஒத்த கையிலேயே பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணுறாரு பிகாஸ் ஒரு மான்ஸ்டர் ரெஸ்லர்ஸ் அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் போகணும் அப்படிங்கிறதுக்காக WWE பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அவர் மான்ஸ்டர் மாதிரி காட்டணுமோ அந்த அளவுக்கு காட்டுறாங்க. இவர் பார்க்கறதுக்கு எனக்கு என்னமோ ட்ரூ மேக்கின்டர் மாதிரியே இருக்கிறாருங்க. அப்புறம் சின்னதாக பிரேக்கு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா டபிள்யூவில் ஏன்டா கான்ட்ராக்ட் சைன் பண்ணோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற ஜோ என்ட்ரி பாட்டு பாடி மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கடுப்பேற்றிட்டு இருக்காரு. இதை பற்றி பேச வேண்டாம், எனக்கும் கூட பேருது. பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா LA நைட் வந்து இன்றைக்கி நடக்க போகிற மேட்சை பற்றியும் ரோமன் ரெயின்ஸை பற்றியும் ஜேக்கப் ஃபால்ட்டுக்கிட்ட பேச வராரு. ஆனால் ஜேக்கப் ஃபால்ட்டுக்கிட்ட பற்றி பார்த்தீங்கன்னா இவர் சண்டை போடுறாரு. சரி, இன்னும் LA நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்கிறாரு, உங்கள் பிளட் லைன் விஷயத்தில் நான் சோலோ சிக்காவை கூட நம்பலை, அதனால் இன்றைக்கி என்ன வேணால் நடக்கட்டு, நான் எந்த இதுலேயும் தலையிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஜேக்கப் ஃபால்ட்டும் பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. போகிற போக்கில் ஒரு விஷயத்த சொல்கிறாரு, ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒன்று சொன்னான், ஒரு வருஷ சேலரியை அவன் கையில் கடிகாரமாக போட்டிருக்கான், ஆனால் அது வேஸ்ட்டு. ஏன் தெரியுமா, ரோமன் ரெயின்ஸ் என்ன தான் கோடிக்கணக்கில் ஒரு வாட்சை கையில் கட்டியிருந்தாலும் என் வாட்ச்லேயும் டைம் தான் தெரிய போகுது, அவன் வாட்ச்லேயும் டைம் தான் தெரிய போகுது, அவன் வாட்சில் என்ன இந்த யூனிவர்சலாக தெரிய போகுது அப்படின்னு கேட்டிருப்பாரு. உண்மையிலேயே சரியான வார்த்தை. அதுக்கப்புறமா உமன்ஸ் ஜட்ஜ்மெண்ட்டோட நேரம். ஏன்னா இப்போ ஜட்ஜ்மெண்ட்டில் ஃபுல்லாக பொம்பளை பிள்ளைலாம் இருக்குது, உமன்ஸ் ஜட்ஜ்மெண்ட்டே அப்படின்னு தான் சொல்லணும் போல இருக்குது. இன்றைக்கி சோல்டருக்காவோட மிஸ்ட்ரி பார்ட்னர் எங்கேயும் சுற்றி பார்க்க வேண்டாங்க, யோஸ்காய் தான். நான் ஆல்ரெடி சொன்னோம்ல, இவங்க கழுத கட்டுனா குட்டிச்சோறு யோஸ்காய் பக்கம் தான் போவாங்கன்னு, யோஸ்காய் தான் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி யோஸ்காய் மற்றும் சோல்ட்ருக்கா ரெண்டு பேருமே டாக் டீமாக இணைந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கூட மோத போகிறாங்க. ஓகே, ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேரும் டீம் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேரும் NXTயில் இருக்க ஒன்று சேர்ந்து சண்டை போட்டிருக்காங்க. இந்த மேட்ச்சில் சோல்ட்ருக்கா மற்றும் யோஸ்காய் ரொம்பவே க்ளீனாக இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றுட்டாங்க. அப்புறம் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பேக் சைடில் வெறிக்க பால் ஹேமன் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பிரான் பிரேக்கர் வராரு. அவர் நாசுக்கா கேட்குறாருங்க, நீ தானே சொன்னேன் இந்த ஃபியூச்சர் ஆஃப் த ரெஸ்லிங் கம்பெனி, நீ ஆசைப்பட்டு என்னை வளர்த்து விட்ட, நான் அந்த ஆசையில் மூழ்கிட்டேன், இப்போ திடீர்னு நான் ஃபியூச்சர் இல்லை இவன் தான் ஃபியூச்சர்னு சொல்லிட்டு இன்னொருத்தனை பார்த்து சொல்கிறிய ரங்கா, இது நியாயமா அப்படின்னு கேட்குறாரு. பால் ஹேமன் ஒன்று சொல்கிறாரு, நான் பாரு, இந்த ஃபியூச்சர் ஆஃப் த ரெஸ்லிங் கம்பெனி அப்படிங்கிற வார்த்தையை நான் ஓபாவை பற்றி எப்போவுமே சொல்லலை, உன்னை பார்த்து சொன்னேன். பட் நான் ஓபாவை பற்றி யார் சொன்னால் தெரியுமா, இந்த ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியை ஆட்டி படைச்ச ஒருத்தன் சொன்னான், ப்ராக் லெஸ்னர் தான் சொன்னான், ஓபா ஃபெமி தான் த ஃபியூச்சர்னு. அவர் சொல்கிறார், நான் ஒருவேளை அந்த இடத்துல இருந்திருந்தா என்னை பார்த்து கூட அவர் சொல்லியிருப்பார் இந்த விஷயத்தை அப்படின்னு சொல்லும்போது அந்ததுக்கான நேரம் வரல. ஓபாவை பார்த்து தான் ப்ராக்கு சொல்லணும்னு தோணி இருக்குது, ஒன்றை பார்த்து சொல்லலை. ஸோ ஓபா தான் ஃபியூச்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நான் அந்த ஃபியூச்சரை கவனிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பிரான் பிரேக்கரும் பேசுகிறாரு. இவங்க ரெண்டு பேருக்குலாம் யார் ஃபியூச்சர் ஆஃப் த கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சண்டை வரும் போல இருக்குதுங்க.
அப்புறம் பெண்டா இன்னைக்கு கண்டென்ட்ராக செலக்ட் ஆகிட்டாரு. ரேமஸ் ஸ்டுடியோ பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திடீர்னு ஜாட் கேபிள் வராரு. பெண்டா இதுக்கு முன்னாடி இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் இருந்தவர் அப்படி குறிப்பிடத்தக்க விஷயம். சரி அந்த டீலுக்குலாம் நம்ம போகலாம், இப்போ ஹெவி வெயிட் சாம்பியன் லெவலுக்கு போயிட்டோன்னு சொல்லிட்டு பெண்டா அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. அப்போ அந்த இடத்துல ஜாட் கேபிள் ஒன்று சொல்கிறாரு, என்னோட இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை நான் அடுத்தபடியாக ஒரு லூச்சா ரெப்ளேட் கூட டிஃபெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், அதுவும் கிங் ஆஃப் த லூச்சா ரெப்ளேட் கூட டிஃபெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. என்னப்பா விஷயம், நான் உன் கூட தான் நான் டிஃபெண்ட் பண்ணணும்னு சொன்னோன்னே ரேமஸ் ஸ்டுடியோ ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிட்டாரு. இவங்களுக்குள்ள இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் கூடிய சீக்கிரம் நடக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். காய்ஸ் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, ஆக்சுவலி இவர் எல் கிராண்ட் அமெரிக்கான இருக்கும்போது ரேமஸ் ஸ்டுடியோ கூட ரசல்மினியாவில் மோத வேண்டியது அந்த டைம் நடக்காத மேட்ச் இப்போ ஜாட் கேபிளாக இவங்க 2 பேருக்குள்ளே நடக்க போகுது. எப்போ அப்படிங்கிறத கூடிய சீக்கிரம் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. மேபி நெக்ஸ்ட் வீக் கூட நடக்க வாய்ப்பு இருக்குது. சரி அப்படியே நெக்ஸ்ட் வீக் மண்டே நைட்டால் என்னெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். ரோமன் ரெயின்ஸ் கூட யார் மோத போகிறா அப்படிங்கிறதுக்கான ஒரு கண்டெண்டர் மேட்ச் நடக்க போகுது. யாருக்கெல்லாம் நடக்குதுன்னா ரே ஃபினிக்ஸ்க்கும் எல் ஃபிஷ்கலா சரி ஓகே, இவர் ஒரு ட்ரிபிள் ரெஸ்லர், அவங்க 2 பேருக்குள்ள ஒரு மேட்ச் நடக்க போகுது. அதுக்கப்புறமா டிராகன் லேக்கும் வாக்னருக்கும் ஒரு மேட்ச் நடக்க போகுது நெக்ஸ்ட் வீக். அண்ட் நெக்ஸ்ட் வீக் நம்ம ட்ரைபிள் சீஃப் ஓடிசி ரோமன் ரெயின்ஸ் ஆரி ஃபார் த மண்டே நைட் ரா. நெக்ஸ்ட் வீக் நம்ம ரோமன் ரெயின்ஸ் அண்ணன் வர போகிறாரு. இந்த வாரம் வரல, நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக வந்துடுவார் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. மண்டே நைட்ரா புது கிராஃபிக்ஸ் உருவாக்கியிருக்காங்க போல இருக்குது, நல்லா தான் இருக்குது. பேக் சைடில் சோல்டருக்காவும் மியோஸ்காயும் பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்ச விஷயத்தெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல சோல்டருக்காவை பார்த்து லைரா வல்கேரியா சொல்கிறாங்க, இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பாக இதுக்கப்புறமா ஃபியூட் போகும்போது நான் தான், எனக்கான வாய்ப்பு தான் கிடைக்கும், நீ அந்த இது லைனில் வராத அப்படிங்கிற மாதிரி சோல்டருக்காவை பார்த்து சொல்கிறாங்க. பட் நான் யோஸ்காய் பார்க்குறத பார்த்தா எனக்கும் அந்த வாய்ப்பு வேணும் அப்படிங்கிற மாதிரி யோஸ்காய் கேட்குற மாதிரி தெரியுது. இந்த ஜப்பான் நாட்டில் பூனைக்கறி ஆமக்கறின்னு சாப்பிட்றாங்க, எப்படிங்க அவங்களாம் வெள்ளன்னு இருக்கிறாங்க. காய்ஸ் அதுக்கப்புறமா மெயின் ஈவென்ட் ஜே ஊசோடைய நேரம் பேருக்கு ஏற்ற மாதிரி நீண்டதுக்கு அப்புறமா மெயின் ஈவென்ட் ஜே ஊசோ மெயின் ஈவென்ட் விளையாட போகிறாரு. யாரு கூட பார்த்தீங்கன்னா கழுத கட்டுனா குட்டிச்சேவரி இவரோட சின்ன தம்பி செல்ல தம்பி சின்ன தலகம் சோலசிக்காவை கூட தான் மோத போகிறாரு. ஆக்சுவலி இந்த மேட்ச்சில் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சோலசிக்காவை ஃபன் நல்லா பண்ணுறாரு. இந்த மேட்ச்சில் வெற்றி பெற ஸ்டேஜுக்கு வந்துட்டார். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தானே ஜிம்மி ஊசோ ஏதாவது வேண்டாத வேலை இந்த மேட்ச்சில் பண்ணணும்னு சொன்ன மாதிரி, அதே மாதிரி ஒரு கட்டத்தில் ஜே ஊசோக்கு சம்மோன் ஸ்பைக் போடும்போது இவர் வந்து குறுக்கால் வந்து நிற்காரு, அதனால் அவருக்கு ஒரு சம்மோன் ஸ்பைக்கு போட்டார். ஆனால் இந்த வாய்ப்பை கரெக்டாக பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டார் ஜே ஊசோ. மேலே இருந்து ஒரு ஸ்ப்ளாஷ் போட்டு 1 2 3 சோலி முடிஞ்சிருச்சு. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா சோலசிக்காவா தோத்துட்டாரு. கலைமகனே கலங்காதே, இதுக்கப்புறம் நீ அடிமைதாங்கோ. நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா சம்பவம் இருக்குது. இப்போது சரியான ஃபன் என்ன தெரியுமா, 2 பேரும் பார்த்து சோலோசிக்காவை சிரிக்கிறாங்க. அதுலேயும் ஜிம்மி ஊசோ பார்த்து சிரிக்கிறாரு. ஏன்னா எத்தனை தடவை சோலோசிக்காவை பிளட் லைனில் ஜாயின் பண்ணி சொல்லி கேட்கல. இப்போது ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் வீக் ரோமன் ரெயின்ஸை பார்த்து சரண்டர் ஆக போகிறாரு. ஸோ நெக்ஸ்ட் வீக் என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத அடுத்த வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வாரம் மண்டே நைட்டாக ரோமன் இல்லாட்டாலும் மண்டே நைட்டாக நல்லா இருக்குது. ஸோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு ரேட்டிங் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 10க்கு ஒரு 9 மார்க் கொடுப்பேன். உங்களோட மார்க்கு இப்போ கரெக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பேசினா நம்ம நாக்கு வழக்கம் போல் வளர ஆரம்பிச்சிடும். சரி, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.